இன்னைக்கு நம்ம 2024 வெளியான தி லைட் ஷாப் அப்படிங்கிற ஒரு சீரியஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸில் ஒட்டு மொத்தமாக 8 பார்ட் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டுக்கு எனக்கு வர ரெஸ்பான்ஸ் வச்சுட்டு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அந்த சேம் டைம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட் இருக்கும். அதே சமயத்தில் இந்த சீரியஸ் ஃபுல்லாமே ஹாரராகவும் ரொம்பவே மிஸ்ட்ரியாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதுவே போதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோ பார்க்க ரெடியாங்க. இது உங்கள் பேந்தி மைண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஊருக்கு வர கடைசி பஸ்ல ஒரு படத்தை நல்லா தூங்கிட்டு வந்துருக்கேன். அந்த பஸ் கடைசியா ஸ்டாப்க்கு வர இவனும் அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்குறான். நான் பார்க்கவே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற ஒரு லேடி அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இவனும் அந்த லேடியை பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறான். அந்த நெக்ஸ்ட் டே இதே மாதிரி மறுபடியும் அதே பஸ்ல திரும்பி வரான். அண்ட் அப்படி வரப்போ மறுபடியும் அந்த லேடி அதே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இவனும் பார்த்துட்டு அதே மாதிரி பார்க்காத மாதிரி திரும்பி போயிடுறான். அண்ட் அடுத்த நாளும் இதே மாதிரி தான் நடக்குது. நான் அப்படி நடக்கிறப்போ போகிறப்போ அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அவனும் திரும்பி பார்க்குறான். ஸோ திரும்பி பார்த்துட்டு நம்ம இமேஜினேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி நடக்கிறப்ப தான் தெரியுது அந்த லேடி தான் அவங்க கையை வச்சு அந்த சத்தத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவன் பயப்படுறான். சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அந்த இடத்த விட்டு காணாம போயிடுறான். ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவன் வந்து பார்க்குறப்ப அந்த லேடி அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த டைம் அவனுக்கு கியூரியாசிட்டி தாங்கலை. ஸோ அவனும் அந்த லேடி கிட்ட போயிட்டு என்னாச்சு, நீங்கள் ரொம்ப நாள் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த லேடி என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் எனக்கு நீங்கள் யாருன்னெலாம் தெரியல, இங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஃபோன் அடித்து ஏதாவது ரிலேட்டிவ்க்கு கூப்பிடுங்க, இங்கே இப்போ இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அதுக்கு லேடி என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி உங்ககிட்ட இல்லைன்னா என்ன எங்கிட்ட இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோன் எடுக்கிறான். பட் அந்த ஃபோன் லேசாக உடஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் அந்த ஃபோன் எப்படி உடஞ்சிது அப்படிங்கிறது இதுவரை அவனுக்கு தெரியல. அண்ட் ஃபோனையும் மறுபடியும் அந்த லேடி கிட்ட அவன் கொடுக்குறான். அண்ட் கொடுக்குறப்ப அந்த லேடி திரும்பவும் அதே வார்த்தை தான் கேட்குறாங்க. அதாவது என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஈவனும் நீங்கள் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க, சரி உங்கள் இஷ்டம், நீங்கள் இங்கே இருங்க, இல்லை பக்கத்தில் உங்கள் ரிலேட்டிவ் வேறு இருந்தாங்கன்னா அங்கே போய்க்குங்க, நான் இப்போ என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறான். அண்ட் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அதே மாதிரி அவன் அதே பஸ்ஸில் திரும்பி வரான். இந்த லேடி ஷூட் கேஸோட அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. அண்ட் இப்போ ரொம்பவே மழை பெய்யுது அப்படிங்கிற ரீசனால இவங்ககிட்ட இருக்கிற கொடையை அந்த லேடிக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க இந்த மலையில், யாருக்கா வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த லேடி திரும்பவும் என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் தெரியாது, நேற்று பேசியிருக்கோம், முந்தா நேற்று பேசியிருக்கோம், அப்புறம் ஏன் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த லேடி எதுவுமே பேசல, சிம்பிளாக உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அவனு என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், ஏன் கேட்குறீங்கன்னு கேட்கவும் சரி உங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு இப்போ ரொம்பவே குளிருது, ஸோ வாங்கணும் உங்கள் வீட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பாட்டுக்கு நினச்சி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவோட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள இவங்க பாட்டுக்கு அவன் ஷூட் கேஸ் எடுத்துட்டு அவங்க வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க அவனுக்கே ஒரு சைட் ரொம்பவே பயமாக இருக்குது. அதாவது இந்த லேடிக்கு எப்படி நம்ம வீடு தெரியும், இந்த லேடி யார் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அவனுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்க அந்த பயத்தெல்லாம் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இவனும் அந்த லேடியை பொறுமையாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அண்ட் அப்படி அவங்க வீட்டுக்கு வந்து அந்த கதவை திறந்த உடனே அங்கே இருக்கிற லைட் மின்னி இமீடியட்டாக ஆஃப் ஆயிடுது. ஸோ அப்படி ஆஃப் ஆன உடனே இவனும் வேற லைட்டு மாற்ற போகிறான். அதுக்கு அந்த லேடியும் மாற்றாதீங்க, இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த காலனியே வெறிச்சோடி கிடக்குது. ஸோ அப்படியே மின்னல் அடிக்க இந்த லேடி ஒரு பேய் மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஸோ அவனும் பயத்தோடையே சரி உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு அந்த லேடி கிட்ட சொல்லிடுறான். ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலாக காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ காமிக்கிற நர்ஸ் ரொம்ப இயராக ஒர்க் பண்ணுவாங்க போல. அவங்க தான் இவங்களுக்குலாம் சீனியர் எல்லாம். அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ்லாம் மேடம் எப்போ பார்த்தாலும் என் ஒர்க்குன்ட்டே இருக்கீங்க, 24 hours இந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்கீங்க, வாங்க சாப்பிட போகலாம், உங்களுக்கு பசிக்காட்டி என்ன எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த சீனியர் மேமும் இல்லைம்மா நான் கண்டிப்பாக இப்போ இங்கிருந்து வர முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிற பேஷண்ட் எல்லாம் ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் இமீடியட்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சிஸ்டர், இவங்க வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் இந்த மூவியில், நம்ம சிஸ்டர்னே சொல்லிக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு அந்த ஜூனியர் மேம் கிட்டையும் சீனியர் கிட்டையும் சரி மேம் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், எல்லா மானிட்டரையும் நான் கரெக்டாக செக் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி இவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே ஒரு பைத்தியகாரமாக ஒருத்த வந்துட்டு எனக்கு பெணவாசு அடிக்குது, பணம் இங்கே எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி டெட் பாடிஸை கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கு இவங்க இப்படி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட்டோட பல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ இவங்களும் அதை பார்த்துட்டு அந்த ஜூனியர் சீனியர் மேம்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் அப்படி போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பேஷண்ட்டுக்கு மூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் இருக்கணும். அந்த ஆக்சிஜன் டியூபை யாரோ ஒருத்தர் கழட்டி விட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்க்குறாங்க, பார்த்து எப்படியோ அந்த ஆக்சிஜனை மாட்டி அந்த பேஷண்ட் உயிரை காப்பாற்றிடுறாங்க. பட் அந்த ஆக்சிஜன் டியூப் வந்துட்டு இப்போ கண்டுதா இல்லை வந்தவன் கழட்டி விட்டு போனானா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த சீனியர் மேமும் இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ அப்படி போனது இப்போ அந்த சிஸ்டர் இதை யாரும் கழட்டி விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி
மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒருத்தர் எனக்கு குளிருது ரொம்ப குளிருது அப்படின்ற மாதிரி ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அண்ட் அப்போ அவனுக்கு வெளியே ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவனு அந்த நாயை ஏன் குலைக்கிறேன், நான் இப்போ வெளியே வந்தேன்னா உனக்கு கொண்டு சூப்படம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நாய் அடிக்க இப்போ வெளியே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இப்போ லைட் ஷாப்பை காமிக்கிறாங்க. இந்த லைட் ஷாப் தான் இந்த மூவிலேயே ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேரக்டர் எடுத்திருக்கு. ஸோ இந்த லைட் ஷாப்ல வந்துட்டு யாருனே தெரியாத ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். லைட் ஷாப் ஓனர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எரியாத லைட்ல எரிய வச்சுட்டு இருக்காரு. அண்ட் அப்பன்னு பார்த்து இந்த கடைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் இல்லையா, அந்த பர்சன் வந்துட்டு திரும்பி வரா. நம்ம வந்துட்டு அங்கே இருக்கிற லைட்டையே உத்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ இந்த லைட் ஷாப்போட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இவன் எதுவுமே பேசல, டீசெண்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு அங்கே ஒரு ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு அதை பார்த்து ஹாய் காமிச்சா இந்த பொண்ணு திருப்பி எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறா. ஸோ இப்படி இருக்க இங்கே காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களும் இந்த படத்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படியே கிளாஷ் முடியுது. இப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதான் வந்து இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரியான பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பேய், அது வந்துட்டு சில பேருக்கு கண்ணுக்கு தான் தெரியும். அதாவது அந்த பொண்ணு யாரு கண்ணுக்கு தெரியுதோ அவங்க வந்துட்டு ரொம்பவே மிஸ்ட்ரியான முறையில் இறந்துருவாங்களாம் அப்படின்லாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பக்கத்தில் ஒரு சேர் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சேரை அந்த மிஸ்ட்ரியான பொண்ணுக்கு தான் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லைட் ஷாப்பை தான் காமிக்கிறாங்க. அந்த லைட் ஷாப்க்கு அப்பார்ட்மெண்ட்ல குளிருதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான்ல, அவன் தான் வந்திருக்கான். அண்ட் அவன் வந்துட்டு அங்கே இருக்கிற லைட் ஷாப்பையே ரொம்பவே பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நான் எதுவும் வாங்கலாம் வரல, தூரத்துல இந்த லைட் ஷாப்பை பார்த்தேன், ரொம்பவே வெளிச்சமாக தெரிஞ்சு அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு லைட்டை அதெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு இவன் சொல்கிறான் லைட் ஷாப் ஓனர். ஸோ அவனும் சரிப்பா உடச்சிடாலாம் மாட்டேன், உனக்கு எதாவது நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி அவன் கேஷுவலாக கேட்குறான். அதுக்கு இந்த லைட் ஷாப் ஓனர் இல்லையே எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்றான். அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஓ அந்த நாய் எங்கேயா பார்த்தீங்கன்னா சொல்லுப்பா, அதை நான் அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ அப்படி அவங்க எடுத்து போனதுன்னா அந்த லைட் ஷாப் ஓனர் கண்ணாடி தொடச்சிட்டு இருக்காரு. அப்படி தொடக்கிறப்போ இன்னொரு லேடி அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்த லேடியும் எதுவுமே பேசலை. அப்போ இவன் இந்த லைட் ஷாப் ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கே இருக்கிற லைட்லாம் தொட்டுட்டு இருக்காங்க. நான் அப்போ மறுபடியும் அந்த லைட்டை தொடாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படி சொன்னேன்னு அந்த லேடி அதுக்கும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் அப்படி அவங்க போனதுன்னா அந்த லைட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ விரிசல் விட்டு உடஞ்சு கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இந்த லைட் ஷாப் ஓனரும் பார்த்தீங்கன்னா போன அந்த லேடியை ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே அந்த உடஞ்ச போன லைட்டை இப்போ காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சந்தை காமிக்கிறாங்க. அந்த சந்தில் ஸ்கூலில் ஒரு பொண்ணு கதை சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு மறுபடியும் சொல்கிறா இந்த சந்தில் தாங்க பல பேர் இருக்கான், செத்து போனவங்க எல்லாம் இந்த சந்தில் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பட் ஒரு பொண்ணு மட்டும் அந்த இடத்துல நினைக்கிறா. ஏன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சந்தை கிராஸ் பண்ணி தான் இங்கே இருந்து போகணும். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்திலேயே அந்த ஃபோனில் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த சந்தில் சரி என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி நடந்துட்டு இருக்கவே தூரத்தில் வந்துட்டு ஒரு கொடை வச்சு பேய் பார்க்குறான். ஸோ அதை பார்த்துனே பயந்து போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி ஓட ஆரம்பிச்சவன் மறுபடியும் அந்த லைட் ஷாப்பை தான் பார்க்குறா. ஸோ இவளும் இப்போ இந்த லைட் ஷாப்புக்குள்ள தான் போகிறா போல. அண்ட் அப்படி போகிறதுக்குள்ளேயுமே அங்கே இருக்கிற லைட் ஷாப் போனவருக்கு இவளுக்கு ரொம்ப நாள் பழக்கம் போல. ஸோ இவங்களும் அப்படியே அவங்க வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் வர அப்படின்னு கேட்டால் அதுக்கு இவங்களும் இல்லைங்க இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு அம்மா லைட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அதே இந்த கடவரமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவனும் ஒரு சாக்லேட் எடுத்து நீட்டுறான். அந்த பொண்ணு அதில் மஞ்சள் சாக்லேட் தான் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அண்ட் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அங்கிள் இந்த லைட் ஷாப் ஏன் நீங்கள் நைட்டு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் நைட்டு தான்மா இங்கே வந்துட்டு ரொம்பவே பிரகாசமாக தெரியும், அதனால பல கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு நீங்கள் வச்சது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நான் அந்த சந்தை கிராஸ் பண்ணி வரப்போ ரொம்பவே பயமாக இருக்கும், ஆனால் இங்கே வந்தேன்னா இங்கே ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும், என் பயம்லாம் அப்படியே போயிடும். அங்கிள் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு பேயை பார்க்குற சக்தி இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் இந்த அங்கிள் மூஞ்சி இமீடியட்டாக மாற ஆரம்பிக்குது. ஸோ மாறிட்டு இங்கே பாருமா பேயெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்ல பார்க்குறாங்க. பட் அந்த பொண்ணு இல்லை அங்கிள் நான் பார்த்தேன், அதாவது கொடை வச்ச பேயை பார்த்துருப்பா இல்லையா, அதை தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படி சொல்கிறப்ப இந்த அங்கிளும் சொல்கிறாங்க ஆமாம்மா உனக்கு வந்துட்டு நீ குழந்தைகள் இருக்கும்போதே பேயை பார்க்குற சக்தி கிடச்சிருக்கு, உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் அதே சக்தி தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பேயை பார்த்தீங்கன்னா நீ அதை பெருசாலாம் எடுத்துக்காத, அந்த பேய் பார்க்க மனுஷங்க மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் யார் மனுஷங்க யார் பேய் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீ உத்து மூன்றாவது கண்ணால் பார்த்தா மட்டும்தான் அந்த பேய் யார் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பேய்கிட்ட நீ ரொம்பவே ஜாக்கிரதையாரு. நீ இப்போ அந்த பேய்கிட்ட நீ பார்த்தா அதை பார்க்காத மாதிரியே வந்துரு, அதுதான் நீ அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த லேடியும் சரி அங்கிள் சரி இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு இப்போ அந்த லேடி கிளம்ப போகிறாங்க. அண்ட் அப்படி கிளம்பும் போது அந்த லேடி பிடிச்சி திரும்ப ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவதுமா இங்க வந்துட்டு பல பேர் பேயை தான் சுத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த நைட்டுக்கு வந்துட்டு ஒரு பகல் அப்படிங்கிறது ஒன்னே கிடையாது, நம்ம திருப்பி மியூட் போட்ட மாதிரி இந்த நைட்ல தான் சுத்திட்டு இருக்க போறோம். ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையா இரு. இப்போ நீ பேயை பார்த்தேன்னா அந்த பேய் அங்கிருந்து பார்க்கல, நீ அந்த பேயை கண்டுக்காத, அங்கிருந்து உடனடியாக தப்பிச்சு ஓடி வரப்பாரு. அப்படி அந்த பேய்கிட்ட நீ பேசிக்கிட்ட மாட்டிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பேய்கிட்ட அப்படியே பேசிட்டு அங்கிருந்து விலகிறப்பாரு, அதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு ஒரு லேடி வந்துருப்பா பாத்தீங்களா,
அவள் வந்துட்டு வெளியிலிருந்து வரப்போ ஒரு 7 அடிக்கு இருந்திருப்பா. பட் கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 5 அடி மாதிரி இருப்பா. அப்புறம் இன்னொருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, எனக்கு குளிருதுன்னு அவன் உடம்பு ஃபுல்லாமே பனிக்கட்டியாக உறைஞ்சிருக்கும். சொல்லப்போனால் அவன் ஆல்ரெடி இறந்துட்டான். இவனும் ஒரு பேய் தான் போல. ஸோ இப்படி இவன் இறந்துட்டு இன்னொருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவன் காதுல இருந்து மண்ணாக ஊற்றிட்டு இருக்கும். ஸோ அப்போவே தெரியுது இவன் காது கை எல்லா இடத்துல இருந்தும் மண் வீசிட்டு இருக்கும். அதனால தான் இவன் மண் வாசனை அடிக்குது, எனக்கு பென வாசனை அடிக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லே கத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படிலாம் இருக்கேன். இது எல்லாத்தையும் நடந்து பார்த்துட்டு அப்படியே அந்த கேமராவை கண்ணாடி நோக்கி திருப்புறாங்க. நான் அப்போ தான் காமிக்கிறாங்க இங்கே 30 வயசு மாதிரி உட்காந்துருக்கான். பட் அந்த கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷனில் இவனுக்கு ஏதோ ஒரு 60-70 வயசான மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்படியே அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு, சரிம்மா டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பி அதுக்கு முன்னாடி இந்த டார்ச்சை நீ கையில் எடுத்துகிட்டு போ. இந்த டார்ச் வந்துட்டு உனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது, நீ திருகுனா அதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி ஃபில் ஆயிரும் அப்படின்னு காமிக்கிறாங்க. அண்ட் இப்போ மறுபடியும் அவன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு கிளவு மாதிரி திரும்ப காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணு இப்போ அங்கேருந்து போகிற நேரம் வந்துருச்சு. இவனும் அந்த டார்ச்சை கொடுத்துட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கிளப்பி வைக்கிறான். அப்படி கிளப்பி வச்ச உடனே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு அந்த மஞ்சள் கலர் சாக்லேட் தான் எப்பவுமே எடுப்பா. ஸோ அந்த மஞ்சள் கலர் சாக்லேட் அவன் எடுத்திருப்பா பார்த்தியா, அந்த சாப்பிட்ட கவர்லாம் வந்துட்டு இவன் தனியாக ஒரு இடத்துல போட்டு அப்படியே பத்திரமா வச்சிருக்கான். அண்ட் இப்படியே அங்கே இப்போ சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஹவுஸ் தான் காமிக்கிறாங்க. இந்த ஹோமில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம் இல்லையா, ஷூட் கேஸ் வச்சுட்டு ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு கூட வந்திருக்கும், அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. ஸோ இவனை இப்போ அந்த பொண்ணு கிட்ட இருந்தாங்க, நீங்கள் ரொம்பவே நினைஞ்சிருக்கீங்க, டவலை வச்சு தொடச்சிக்குங்க அப்படிங்கிற மாதிரி டவலை கொடுக்க இவன் கை காலெலாம் உதற ஆரம்பிக்குது. அண்ட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே எனக்கு முன்னாடி இருக்கும், பட் இந்த பொண்ணுக்கு அப்படியே உள்டாவா கைக்கு பின்னாடி நகருக்கு. ஸோ இதை பார்த்து பயந்து போனவனும் நடுங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு அவகிட்ட இருக்கிற ஷூட் பாக்ஸை பொறுமையாக திறக்க ஆரம்பிக்கிறா. அது ஃபுல்லாமே கத்தி, கோடாலி, அருவாளி இந்த மாதிரி பொருட்களாக தான் இருந்துட்டு வருது. ஸோ அந்த பொண்ணு அதெல்லாம் எடுத்துட்டு பொறுமையாக அவன் பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறான். இது அந்த லைட் ஷாப்பில் இருக்கிற ஓனராலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்படி ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு பொறுமையாக அவகிட்ட போகிறான். அப்போ அங்கே என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. அந்த ஸ்கூல் பண்ணி இப்போ வீட்டுக்கு வரந்துடுறா. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு வர நேரமோ அந்த பொண்ணு அந்த ஷூட் கேஸை வச்சுட்டு வெளியே வர நேரமோ ஒரே மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ அந்த பொண்ணு இவளை பார்த்துட்டு ஒரு மரியாதை குமிஞ்சிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா. அண்ட் இங்கே பாருங்க, அந்த பொண்ணு வந்துட்டு இவளுக்கு ஒரு மரியாதைக்கு கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுறா. பட் இவ வந்துட்டு எப்படி உன்னால என்ன பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறா. ஷூட் கேஸ்ல இருந்து ரத்தமாக சொட்ட ஆரம்பிக்குது. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் எபிசோடு வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க. அண்ட் அதே டைமில் லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட செகண்ட் பார்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்பர். அண்ட் அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.